ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹித்தி vlogs. ஸோ எங்கள் வீட்டில் இன்னொரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்தாச்சு. ஸோ யாருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரஜுக்கு தான். இந்த செலிப்ரேஷன் வந்துட்டு ஜூன் 11th நடந்தது. ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணோன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஜூன் 11th வந்துட்டு நாங்கள் பிரஜுக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பிரஜு யாருன்னு தெரியாது. பிரஜு வந்துட்டு எங்கள் அக்கா பையன். அது மட்டும் இல்லாமல் பிரஜு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்துட்டு ஹித்தி பிறக்கறதுக்கு முன்னாடியே என்னை வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு குழந்தை அவன் தான். ஸோ என்ன தான் வந்துட்டு அவன் என் அக்கா பையனாக இருந்தாலும் ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அவன் அக்கா பையன்ற ஃபீலிங்ஸே கொடுத்ததில்லை. என் குழந்த தான் அவன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையே வந்துட்டு பிரஜு தான். ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு இது வரைக்குமே அவனை வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். அவனும் வந்துட்டு என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவான். ஸோ என்னை ஃபஸ்ட்டு அம்மான்னு கூப்பிட்ட குழந்தை அதுதான். அவன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவன் பிறந்தது வந்துட்டு யாருக்கு லக்கியோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் அவன் பிறந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப லக்கி. அவன் பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயம் நடந்தது. ஸோ ப்ரீவியஸ் கிளிப்பிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பேசுனது வந்துட்டு சரியாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுவிட்டேன். ஸோ ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்துங்கிறதால. ஸோ பாருங்கள், ஆக்சுவலி யார் ஹாப்பியோ இல்லையோ நம்ம ஹித்தி வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேஷன், கேக் கட்டிங் இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிடுறான். பார்த்துட்டே இருங்களேன், நீங்கள் கிளாப் பண்ணிகிட்டே இருப்பான் அவன் வந்துட்டு. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஹித்தி வந்துட்டு மொட்டை அடிச்சிருக்கான். ஸோ இதை பற்றின வீடியோ நான் எதுவுமே வந்துட்டு போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டு தமிழா ஷூட்டுக்காக போயிருந்தோன்னு ஒரு வந்துட்டு ஷார்ட் போட்டிருப்பேன் இல்லைங்களா. அங்கே போயிட்டு வரும்போது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க மேல்மலைன்னு ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தோம் ஹித்திக்கு. அடிக்கிற வெயிலுக்கு எங்கெங்கே அங்கே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியுது, தரையில் கால் வைக்கவே முடியல, அவ்வளோ வெயில் வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அதை பற்றின எந்த வீடியோவும் எங்களால் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல. ஹித்தி கிளாப் பண்ணுறான் சரி, ஆனால் சைடில் ஒரு ஆள் பாருங்களேன், நிறுத்தாமல் கிளாப் பண்ணிகிட்டே இருக்கிறத. நான் எங்கள் அக்காவை தான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் பாருங்கள், நிறுத்தாமல் கிளாப் பண்ணிகிட்டே இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு பிரஜு என்கிட்ட கேட்டிருந்தான், எனக்கு வந்துட்டு ஸ்பைடர்மேன் தீமில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி எனக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த தீம்க்கான ஐட்டம்ஸ் வந்துட்டு எதுவுமே எங்களுக்கு வந்துட்டு கிடைக்கல ஆன்லைனில். அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு டெலிவரிக்கான ஆப்ஷனும் கிடைக்கல. அதனால் வந்துட்டு ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் கலர் ப்ளூ அண்ட் ரெட் தீமில் வந்துட்டு நாங்கள் பலூன் கட்டியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்த்துருக்கீங்க. பிரஜு வந்துட்டு கேட்டிருந்தான், எனக்கும் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் அந்த பிளானில் தான் இருந்தோம். பட் என்னென்னா வந்துட்டு எங்கள் அப்பா, அம்மா அண்ட் எங்கள் அண்ணி இவங்கெல்லாம் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ ஒரு பர்சனல் ஒர்க்காக. ஸோ அவங்கெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நாங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் போயிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போகலை. பட் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அவன் ஆசைப்பட்டு வந்துட்டு நிறைவேற்றி வச்சுருவோம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இந்த பர்த்டேயில் வந்துட்டு மிஸ்ஸிங். ஸோ அவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கேக் ஊட்டி விட்டாச்சு. அடுத்தது என்னங்க, கிஃப்ட்டு தான். ஸோ கிஃப்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்னோடய செலெக்ஷன்ஸ் தான். ஸோ நான் தான் வந்துட்டு அவன் ஸ்பைடர்மேன் தீம் வேணும்னு கேட்டதால் எல்லாமே வந்துட்டு ஸ்பைடர்மேன் இருக்கிற மாதிரியே நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவன் வந்துட்டு பைக் கேட்டிருந்தான்.
பட் 5 இயர்ஸ் தான் அவனுக்கு வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் ஆகுது. பைக் வாங்கி நாங்கள் அவனை வெளியவே விடுறது கிடையாது. ஸோ பைக் வாங்கினாலும் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் ஓட்ட முடியாது. ஸோ கீழே இறங்கி போயிட்டோம். அது வந்துட்டு 3rd ஃப்ளோரில் இருக்கிறதால வந்துட்டு கீழே இறங்கி போயிட்டோம். அவன் வந்துட்டு ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்துட்டு பைக் வாங்கலை. பட் ஆனால் வந்துட்டு அவனுக்கு 5th பர்த்டேங்கிறதால வந்துட்டு நாங்கள் 5 கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தோம். 5 கிஃப்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, பெரிய கிஃப்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னோடய செலெக்ஷன்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு பிரஜுக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோவும் கண்டினியூ ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிஃப்டெல்லாம் பிடிச்சிருக்கான்னு வந்துட்டு கடைசியில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா நம்ம சேனலில் வெறும் செலிப்ரேஷன் வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி வந்துட்டு எங்களோட ஃபேமிலி கொஞ்சம் பெருசுங்கிறதால வந்துட்டு இயர்லி எப்பயும் வந்துட்டு வீட்டில் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு மாதம் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வந்துடுது. அதுவும் நல்லதுக்கு தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நான் பேச போகிறது இல்லை, நீங்கள் வீடியோ பாருங்கள். என்னது இது? என்னது இது? என்னது இது? என்னது இது? சொன்னாதான் கண்ணாடி. கண்ணாடியா? என்ன கண்ணாடியா? ஐயோ கண்ணாடி. என்ன பென்சில் பாத்தியா? இது யாருங்க? ஸ்பைடர்மேன். 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 ஹாப்பியா? என்ன பென்சில் இது? ஸ்பைடர்மேன். அம்மா பென்சில் ஸ்கேலோ அந்த ஸ்பைடர்மேன். இவன்மா எனக்கு எதுமே குடுக்கலமா? இது என்னது பிச்சுக்கு? இது வேணும்? மாமா வாங்கிட்டு வா. பென்சில் பாக்ஸ். இது பென்சில் பாக்ஸா? ஏய் ஹாட் கேனே. வாவ் ஸ்பைடர்மேன். என்ன வாட்டர் பாட்டில் பாரு. ஸ்பைடர்மேன். ஹாப்பியா? ஸ்பைடர்மேன். ஹாப்பியா? ஜாம் பாக்ஸ். ஜாம் பாக்ஸ். என்னது இது? கால்குலேட்டர். இது ஜஸ்ட் பாக்ஸ் தான். இது பாக்ஸ் தானே? கால் சுத்து. இது பாக்ஸ் தானே? ஜாம்பி பாக்ஸ். அதுல என்ன குட்டி குட்டியா வச்சுக்கலாம். பெருசா என்ன வச்சுக்கலாம். அது கீழே கூட இருக்கு. ஓகே? நல்லா இருக்கா? எங்க இது? நீ தான் நிக்கினா. ஓகே. நல்லா இருக்கா? ராஜா. ஓகே? இந்த மாதிரி பண்ணியா? நல்லா இந்த மாதிரியா? நல்லா இந்த மாதிரி இருக்கா? எடுத்துக்கோ. வா வா. இது என்னது பாருங்க. உட்கார்ந்து வா. குட் பேக். லஞ்ச் பேக். என்ன லஞ்ச் பேக்? ஸ்பைடர்மேன். எல்லாமே நகனோட எல்லாமே ஸ்பைடர்மேன் தான். அவனுக்கு பேட்மேன் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். பேட்மேன், ஸ்பைடர்மேன். பாத்து சொல்லணும். நல்லா இருக்கா? இதுக்கு ஏன் ஸ்பைடர்மேன் வாங்கணும்? இந்தா இது ஃபுல்லா பிச்சுக்கு தான். பென்சில். இதுக்குள்ள அது என்ன? டிஃபன் பாக்ஸ் வச்சுன்னு போறது. ஜீரோ பென்சில். அதான். குஜோ அதேனா? ஏய் குஜோ அதேனா? அதேனா? உள்ள என்ன இருக்கு பாரு. ஒரே அவனல சிக்கிச்சா மாய் தாக்குது. அம்மா இது கால்குலேட்டர். அப்பா இது கால்குலேட்டர். நான் கால்குலேட்டர். அப்பா இது கால்குலேட்டர். ஜாங்கி பாக்ஸ் பாரு. எப்படியா? இது போய் பாரு. வச்சு கொடுக்க முடியாதா? இது கொஞ்சம் வேணுமா? இது கொஞ்சம் வேணுமா? பாய் வா. ஏய் அம்மா இது குஜோ இது பாரு. வா வாங்கி போ. வாங்க. என்ன சொல்லுது? ஏய் லஞ்ச் பேக். லஞ்ச் பேக். பாய். இப்படி ஓபன் பண்ணு.
சாப்பாடு எடுத்துன்னு போனா ஸ்கூலுக்கு சூடாவே இருக்கும். ஓகே கிஜமா அது கூட ஓபன் பண்ணிட்டியா சிங் இப்படி ஓகே இது டபரா சத்யா இது நெக்ஸ்ட் விட்டுறாங்க. இங்க ஒரு கிளிப் ஒட்டிச்சுனா போட்டுக்கலாம். டேய் உனக்குலடா அது நீ ஸ்கூல் போகும்போது அம்மா வாங்கி தருவேன். ஓகே சரியா? வாங்கி தரது ஹாப்பி சொல்லணும். ஹாப்பி என்ன வேணும்? என்ன வேணும்? கொஞ்சம் ஸ்டடி டேபிள் வேணுமா? ஸ்டடி டேபிள் என்ன? ஸ்டடி டேபிள் என்ன? ஸ்டடி டேபிள் என்ன? இல்ல தெரியல. அப்புறம் என்ன? விஜிக்காக ஸ்பெஷல் கிஃப்ட். என்னவா? ஹாப்பியா? ஏய் பாத்தியா? ஏய் அங்க பாரு. வெரி கிஃப்ட். வெரி கிஃப்ட். அதுக்கு இது யாருக்கு? எனக்கு. விஜிக்கா ஓபன் டேய் பண்ணு. அங்கடா. ஓபன் பண்ணு. வெயிட் இல்ல எங்க வாத்தியா? நான் ஏன் குடுங்க பா அண்ணா ஓபன் பண்ணி பா. இது அண்ணா ஓபன் பண்ணிரோ. மாபி பிட்டியா கிஜமா அதுக்குள்ள என்ன பெட்டி அதுக்குள்ள என்ன பெட்டி சரி சரி கிஜமா சரி சரி நாதா இதுல இதோ பாத்து கிஜமா ஒண்ணுங்க நான் பார்த்தா ஒண்ணுங்க ரெண்டு ஓபன் பண்ணிட்டா சிக்கனா போட்டுச்சுட்டாங்க நான் சிக்கனங்க இல்ல செட் பண்ணனா இது செட் பண்ணனுமா போர்டு தானே அது ஸ்டடி டேபிள். ஏய் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் ஹீரோ வந்தானே தெரியும் ஏய் இதோட எக்ஸ்ட்ரா சுசிலா. என்னடா உடம்பு ஏல போற மாதிரி இருக்கு ஏய் ஈஸி ஒரு மாதிரி வாட்ச் தெரியுமா ஏய் வாட்ச் கிட்டறாங்க ஸோ அந்த பெரிய பாக்ஸில் இந்த கிஃப்ட் இதுதான். ஸோ பிரஜுக்கு வந்துட்டு ஸ்டடி டேபிள் வாங்கியிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஸ்பைடர்மேன் தீமில். ஸோ எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.